இது பிகன் ஈஸி அண்ட் நேச்சுரல் ஹேர் கலர் வழங்கும் நில் கவனி சொல். காதலித்துப் பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், ராத்திரியின் நீளம் விளங்கும், உனக்கும் கவிதை வரும். நித்தமாய் மெத்தையை சுமந்து போகும் நத்தையை போல உன் காதலை புனிதமாய் உண்மையாய் உன் காதலிடம் ஒப்படைத்தால் நாளை உன் காதலும் உன்னை பற்றி பேசும், உன் காதலால் பூத்த மலர்களும் உன்னை பற்றி பேசும். கையெழுத்து அழகாகும், தபால்காரன் தெய்வமாவான், உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும், கண்ணிரண்டும் ஒளி கொள்ளும், அழுகின்ற சுகம் அறிந்ததுண்டா? சின்ன சின்ன பரிசுகளில் சேர்க்க முடியுமே. நீ நேசிக்கும் அவனோ அவளோ உன்னை நேசிக்க மறந்தாலும் காதலித்துப் பார். சொர்க்கம் நரகம் இரண்டில் ஒன்று இங்கேயே நிச்சயம். காதலித்துப் பார். கூட நான் ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். லவ் யூ so much. என்னால தாங்க முடியல. பட் ஐ லவ் எப்பவுமே ட்ரூ. கண்டவுடன் காதல், முதல் பார்வையிலே காதல் துளிர்த்தது. இப்போ கூட வந்திருக்க சொல்லாமா? யாருப்பா? அவங்க தான் என் மனசை கவர்ந்தவங்க. எதை பார்த்து அந்த பொண்ணை சொன்னீங்க? கண்ணு என்னை கவர்ந்தது. சத்தியமா அவங்க என் கண்ணன் தான். பொண்ணு நம்மளை நம்பி வரா, சோ அதான் டேட்டிங். நம்பிக்கை தான் டேட்டிங். பொண்ணை கூட்டு போய் பிரைன் வாஷ் பண்ணி அனுப்புறது தான் டேட்டிங். டேட்டிங்னா ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் சார். வா வெளியே போலாம், சுத்தலாம், அப்புறம் ரூம் போடுறது, இதுதான் சரி இப்போதைக்கு டேட்டிங். பச்சையா சொல்லணும்னா இதான் உண்மை. லவ் பண்றது எதுக்கு? கல்யாணம் பண்றதுக்கு. அந்த காலையில கொண்டு போய் ஏன் பீச்சில் கொண்டு போய் விடுறீங்க, தேட்டர்ல கொண்டு போய் விடுறீங்க, ஏன்னா மகாபலிபுரத்துல கொண்டு போய் விடுறீங்க? இன்னைக்கு இந்த நெல் கவனி சொல் மேடையில நம்ம பார்க்க போற விஷயம் பிரபஞ்சம் நிறைந்தது அப்படிம்பேன். இந்த பிரபஞ்சம் முழுக்க காத்து மாதிரி நிறைஞ்சிருக்கு. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 20 வயசுல காதலிக்கலன்னா உடம்புல ஏதோ கோளாறுன்னு அர்த்தம், 60 வரைக்கும் காதலிச்சுக்கிட்டு இருந்தா மனசுல கோளாறுன்னு அர்த்தம்னு ஒரு வாசகம் படிச்சேன் Facebookல. அந்த மாதிரி அந்த காதலை குறித்த ஒரு புனிதமானது அப்படின்னும் இந்த பக்கம் உட்கார்ந்தவங்க எல்லாம் புனிதமானது. முதல்ல ஒரு பெரிய கைத்தறி உங்களுக்கு. போலியானதுன்னு அதுக்கும் கைத்தட்டல் தான், மிகப்பெரிய கைத்தட்டல் தான். ரெண்டு தரப்புலையும் இளைஞர்கள் குழுவா காதலை போற்றுவதற்காகவும் ஆராதிப்பதற்காகவும் குறிப்பா காதலை பத்தி ரொம்ப ஆழமா அலசறதுக்காக உட்கார்ந்துருக்கோம். முதல் முறையா நில் கவனி சொல் மேடைக்கு வந்திருக்கும். அது பாருங்களேன், பேர்லயே ஒரு அடைமொழி. VTV கணேசருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு ரெண்டு சைடுல இருந்தீங்க. காதலுக்கான டிக்ஷனரியா தான் இங்க நாங்க உங்களை உட்கார வச்சிருக்கோம். ரெண்டு சைடு இளைஞர்கள், ஒரு பக்கம் புனிதம்னோ இன்னொரு பக்கம் போலி அப்படின்னும் உட்கார்ந்துருக்காங்களே. எப்படி பாக்குறீங்க இந்த மேடையை? காதல ரொம்ப அலசி ஆராய்வதற்கான ஒரு மேடை இது. இந்த புனிதமானது எல்லாம் லவ் ட்ராக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். கரண்டா இங்க எல்லாம் ஃபெயிலியர். இந்த வயசுல நிறைய ஃபெயிலியர் பார்த்தனால தான் அதை போலின்னு சொல்லி அங்க உட்காந்து. VTV கணேஷ்க்கு காதல் புனிதமானதா போலியானதா? காதல்ல இருக்கும்போது காதலோட வேல்யூவோ காதலோட உணர்வோ எதுவுமே தெரியாது. ஒன்ஸ் நீங்க அந்த காதல்ன்றது ஏதாவது ஒரு பாயிண்ட்ல பிரேக் ஆகும். 100% காதல் வந்து சக்சஸ் ஆகாது. எங்க இருந்தாலும் காதல் பிரேக் ஆகும். அந்த பிரேக் ஆகும்போது தான் அதோட ஃபீலிங்ஸ், அதோட இழப்பு, அதோட உணர்வு எல்லாமே தெரியும். அது வரைக்கும் when you are into காதல் பத்தி தெரியாது. இட்ஸ் லைக் ஏர்கிராஃப்ட். நீங்க ஒரு ஜெட் ஏர்கிராஃப்ட்ல போயிட்டு இருக்கும்போது ஃபீல் பயங்கரமா இறங்க விட்டுதான் தெரியும் இவ்வளவு ஃபாஸ்டா இப்படி எல்லாம் டிராவல் பண்ணிருக்கோம். இதுதான் லவ். இந்த ஷோவை ஏர்கிராஃப்ட் வச்சு நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அவ்வளவு அழகான ஆழமான வார்த்தை இது. உங்கள்ட்ட வர கவிதை தான் காதலுக்கான ஒரு அத்தாட்சிய தமிழ் படங்கள்லயும் நம்மளும் அப்படிதான் பாக்குறோம். யாரெல்லாம் என்ன மாதிரி கவிதைகள்? அது பிளஸ்ஸா இருக்கலாம், மைனஸா இருக்கலாம். புனிதமானதுல இருந்தே ஆரம்பமா? அப்பா எழுதிட்டுலாம் வந்திருப்பீங்க போல இருக்கே, பயமா இருக்கும் உங்களை பாக்குறதுக்கு. கூட டக்கு டக்குன்னு கொடுங்க. உன் கருவிலிகளை பார்க்க என் தாய் கருவறையில் இருந்து வெளிவந்தேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் உன்னை நினைத்தேன் காதலனாக, நீ என்னை ஆக்கி விட்டாய் கடனாளியாக. லவ் இஸ் லைக் a rain. ஒருத்தன் காட்டுல நல்லா மழை பெய்யும், இன்னொருத்தன் காடு பாலைவனமா இருக்கும். இதுதான் காதல் ஒன்னும் கடவுள் இல்லையடா, இந்த இழவு எல்லாம் ஹார்மோன் செய்யும் கலகம் தானடா. இப்போ இங்க பார்த்தா அவங்கள பார்த்தா எப்படி தெரியுதுன்னா அவங்க ரொம்ப அடிப்பட்ட மாதிரி தெரியுது. வாழ்க்கையை வெறுத்துட்டு வந்து பேசுற மாதிரி இருக்கு. நீங்க எப்படி உங்க ஃப்ரெண்டு லைஃப் அடிபட்டிருக்கா இல்ல உங்க லைஃபே அடிபட்டதுனால இப்படி பேசுறீங்களா? எல்லாம் பாத்துருக்காங்க. அப்போ பாத்திருக்கீங்க. நீங்க அனுபவப்படல? பற்று. அதான் சொல்ல வராங்க. ஐயோ சரி ஓகே. உங்க லவ் நீங்க இப்ப லவ் பண்றீங்களா? ஆமாங்க. சரி ஓகே. வீட்ல தெரியுமா? ஐயோ சொல்லிட்டேன். இந்த செட் முடிஞ்சு போறதுக்குள்ள யார் காதலிக்கிறீங்கன்னு வீட்ல தெரிஞ்சிடும். ஆக்சுவலா
நான் கவிதையா சொல்றத பாட்டா படிக்கலாம்னு நினைக்கிறேன். நினைவுகள் உன் நினைவுகள் என் நெஞ்சினில் இடம் பிடித்ததே, உணர்ச்சிகள் என் உணர்ச்சிகள் இங்கங்குமே அலைப்பாய்ந்ததே, என் கண்களிலே உன் உருவமடி என் செவியோரம் உன் சிரிப்பு மறை, என் கண்களிலே உன் உருவமடி என் செவியோரம் உன் சிரிப்பு மறை, என் உயிர் இருக்கும் வரை உன் உயிர் கலந்திருப்பேன், நான் மடிந்து போனால் கூட உன் இதயத்தில் வாழ்வேனடி. இது எந்த படத்துல எந்த படத்துல வர பாட்டு? எந்த படமும் இல்லைங்க, என் காதலிக்காக நான் என் கையால எழுதின பாட்டு. ஓ சூப்பர். காதல் அவங்க புனிதமானதுன்றாங்க. ஆனா அந்த காதலால் அவஸ்தைப்பட்ட நாங்க எழுதின பாடலும் இருக்கு, கேக்குறீங்களா? கேட்டுதானே ஆகணும். மறந்து விட்டாயே மாலதியே, உங்க அப்பா பேச்சை கேட்டுக்கின்னு அம்மா பேச்சை கேட்டுக்கின்னு மறந்து விட்டாயே மாலதியே, உண்மையான காதல் என்று உறுதியோட சொன்ன உன் வார்த்தைக்கு தான் கட்டுப்பட்டு உன்னை லவ் பண்ண, உன்னை பார்க்க பஸ் ஸ்டாப்ல 6 மணிக்கு வந்தேன், அம்மா நேரம் பேசுற நேரம் இத்தனை வந்தாங்க ஒன்ன, மூச்சு வாங்க ஓடி போய் ரோட்டு மொழியில் நின்ன, ₹1 காயினை போட்டு உனக்கு போன் பண்ண, உன் அண்ணன் இன்னும் போகலன்னு நீயும் தானே சொன்ன, உன் அண்ணன் இன்னும் போகலன்னு நீயும் தானே சொன்ன, அவன் போற வரைக்கும் அதே இடத்துல குந்திக்கின்னு நின்ன மாலதியே மாலதியே. நிறைய கிரியேட்டிவிட்டி நிறைந்தவர்கள் தமிழர்கள். அது மாதிரிதான் தபு சங்கர், வைரமுத்து, பாரதி, பாரதிதாசன் நிறைய கேள்விப்பட்ட கவிதைகள் எதிர்பார்க்கிறேன். 2 வரியில சும்மா அழகா. நித்தமாய் மெத்தையை சுமந்து போகும் நத்தையை போல உன் காதலை புனிதமாய் உண்மையாய் உன் காதலிடம் ஒப்படைத்தால் நாளை உன் காதலும் உன்னை பற்றி பேசும், உன் காதலால் பூத்த மலர்களும் உன்னை பற்றி பேசும். நன்றி. சொல்லுது லவ் வேணும் வேணும்னு சொல்லுதா? நான் சொல்றேன் லவ்வே வேணாம். ஏந்தம்மா ஜட்ஜா உட்காந்துக்கிறதே நம்ம ஐயா, அவரே சொன்னாரு. என்ன சொன்னாரு? வானம் படத்துல நான் சிலம்பரசனை பார்த்து சொல்றாரு, பேசாம சொல்றேன் செயினை அறுத்துருன்னு. அந்த காதலால ஒருத்தன் என்ன ஆகுறான்? சாவுறான், ஜெயிலுக்கு போறான். காதலால ஜெயிலுக்கு போறான். புரியுதா? உன் தகுதி கேட்ட லவ் நீ பண்ணனா உன் லவ் உனக்கு காப்பாற்றும். நீ போய் ஒன்றை விட வேற இல்லை பண்ண வேலைக்காக. கண்டவுடன் காதல், அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னா அது முதல் பார்வையிலே காதல் துளிர்த்தது, ஸ்லாகித்தது சொல்லலாம். அது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். அட்லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா இப்போ கூட வந்திருக்கு, சொல்லலாமா? நான் சுயம்பரம் மேடையா நடத்துறேன் இங்க. இல்ல சொல்லலாம் சொல்லலாம் சொல்லலாம், சும்மா சொன்னேன் சொல்லலாம். வந்த இடத்துலயே ஒரு பொண்ணை பார்த்தேன். யாருப்பா? சொல்லலாம், திட்டுவாங்களே. இல்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, மனசுல உள்ளது பிரதிபலிக்க யாரும் திட்ட மாட்டாங்க. அவங்க அண்ணன் யாரும் என்ன வெளியே வந்து அடிச்சிட்டாங்கன்னா அதெல்லாம் இல்ல. யாரும் சொல்லுங்க, எனக்கு பாத்துட்டேன் 2 பொண்ணுங்களா. யாரு? நீங்களே சொல்லுங்களேன். காதலிக்கிறேன் நான் கெஸ் பண்ணிட்டா? இல்ல தம்பியோட டேஸ்ட் எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க சார். நீங்க தான் பெரியவர், காதலிக்கலாம். அவன் கேக்குறான், நீங்களே சொல்லுங்க. தம்பியோட டேஸ்ட் நீங்களே கெஸ் பண்ணுங்க சார். யாரா இருக்கும் சார்? இல்ல இவன் டேஸ்டுக்கு இந்த பக்கம் யாரும் இல்ல, அந்த பக்கம் தான். தெய்வம் சார், நீங்க தெய்வம். சரி நீ சொல்லுப்பா, உண்மை சொல்லுப்பா. யாருப்பா? அதுவும் இருக்காங்க பாருங்க, அவங்கதான் என் மனசை கவர்ந்தவங்க. சத்தியமா அவங்க எனக்கு அண்ணன் தான். எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் அவங்க மேல வரல, இனிமேலும் வராது. எல்லாத்தையும் தான் பாத்துருக்க, என்ன பிடிச்சிருந்ததுன்னு கேக்குறேன். அவங்க கண்ணுதான், கண்ணு என்னை கவர்ந்தது. அப்போ அவங்க அழகை தான் பாக்குறாங்களே தவிர மனசை பாக்குறது கிடையாது. ஏங்க இப்ப எடுத்தவொடனே நான் போய் அவங்ககிட்ட பேசினா சொல்லுவாங்க. ராஜேஷ். ராஜேஷ் பேசலாம் வேண்டாம். முதல்ல அந்த பொண்ணை பார்த்தப்போ உங்களோட கண்கள் என்ன செஞ்சு, எப்படி பாத்தீங்க? நான் பார்த்ததே வேற மாதிரி, கொஞ்சம் ரொமான்டிக்கா பார்த்தேன். இல்ல கொஞ்சம் ரொமான்டிக்கா பார்த்தேன். சரி பாரு, இப்ப பாரு ஒரு எனக்காக சும்மா பார்த்தேன். நல்லா எனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டேன் நல்லா இருக்காங்கன்னு. குட். எப்படிமா இருக்கு திடீர்னு ஒரு பையன் பார்த்து அண்ணன் சொல்லிட்ட சேஃபர் சைடு, அது வேற எப்படி இருக்கு அந்த ஃபீல்? ஷாக்கிங்கா தான் இருக்கு எனக்கு உண்மையாவே. இல்ல இவரை பார்த்து ஷாக்கிங்கா. ஓகே, நான் கணேஷ் சார் தான் வரும்னு நினைக்கிறேன். சார் இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், இவங்க பேசிக்கிட்ட இந்த அடைமொழிகள் காதல் குறித்து, கவிதைன்னு ஆரம்பிச்சப்பே பாட்டா போன ஒரு விதம் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா காதலர்களோடய பயணம் பண்றீங்க நீங்க சினிமாக்கள். பேசிக்கலி இந்த லவ் வந்து கண்ணுல தெரியும், காதுல தெரியும், மூக்குல தெரியும், அதெல்லாம் கிடையாது. கண்ணை பார்த்த உடனே அந்த கண்ணுலயே உங்களோட இதுல
நல்லா இது லவ்ன்றது எப்படின்னா ஒரு மேட்ச் பாக்ஸில் தீக்குச்சி எடுத்து எப்படி ஃப்ளிக் பண்ண உடனே ஃபயர் ஆகும், அந்த ஒரு ஃப்ரிக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். ஒரு சின்ன ஒரு ஃபயர் தான் லவ். எதுவாக இருந்தாலும் பிடிக்கிற விஷயம் லவ், அது லவ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணி 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 பார்ப்போம். இந்த ஒரு சின்ன லவ்வை பேஸ் பண்ணி தான் மற்றது எல்லாமே நடக்கும். நீங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம், அதுக்காக பண்ணுவோம். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோன்னா அந்த ஒரு சின்ன ஒரு ஆசை, அதான் ஒரு லவ், ஒரு இதுக்காக தான் இவ்வளவும் நடக்கும். அது வந்து பார்த்த உடனே கண்ணிலலாம் இல்லை, அது வந்து ஒரு ஒரு இதுதான். அது ஓவரால் அந்த ஃபிகர் அந்த இது தென் நீங்கள் மூவ் பண்ண how it is proceedன்றது இல்லாட்டினா காலி ஆகிடும். ஒரு சின்ன விதையிலேருந்து ஆரம்பிச்சு பெரிய விருட்சமாகிறது தான் காதல். புள்ளிதான், ஆமா, ஒரு புள்ளிதான். உண்மையான காதல் பண்றதா நினைச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் பண்ற காமெடி என்ன? இங்க இருந்தா நான் வரும்னு நினைக்கிறேன். என்னென்ன காமெடி பண்றாங்க இவங்க? பண்ற காமெடியா ரோட்ல பாருங்க, ஹெட்செட் மாட்டிப்பாங்க, அப்படியே உலகத்தையே மறந்துடுவாங்க. அதாவது அவங்க அப்பா போட்ட ரோடு மாதிரி. டாட்டூ டாட்டூ சார், டாட்டூ டாட்டூ. டாட்டூ யாரா டாட்டூ குத்திருக்கா? டாட்டூ காமிங்க, டாட்டூ காமிங்க. ஓய்யோ, என்னங்க அது? என்ன பேரு? என்ன பேரு? ஸ்ருதியா? பேர் காமிங்க. ஷாலினி. ஓகே, உங்க லவரோட பேரா? பெர்மனன்ட் டாட்டூவா? மாத்திப்பீங்களா? இல்ல, பெர்மனன்ட் டாட்டூ தான். அவங்க பின்னாடி பாடி கார்டு மாதிரி வெளியில எங்க போனாலும் சுத்துறது, வாட்ச்மேன் மாதிரி எல்லா இடத்துலயும் நின்னு. பையனா பொண்ணா? பசங்க தான், பொண்ணுங்க யாருமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. நைட்டு 1 மணி இல்ல 2 மணிக்கு யாராவது ஐஸ்கிரீம் வேணும், சிக்கன் வேணும் ஏதாவது கேட்பாங்க சார். அதை இவன் விருகம்பாக்கம்ல இருப்பான், அவங்க போரூர்ல இருப்பாங்க, லோன்னு எடுத்துட்டு போய் கொடுப்பான் சார். ஓகே, இதான் காமெடியான விஷயங்கள். ஃப்ரெண்ட்ஸோட பேலன்ஸ் அடிச்சிருது சார். அவனுக்கு ரீசார்ஜ் பண்ணவே மாட்டானுங்க. பக்கத்துல இருக்கவனோட மொபைலை வாங்கி அவன்ல இருந்து பேசி ஃபுல்லா பேலன்ஸ் காலி பண்ணிட்டு சாரி மச்சான் ஒரே வார்த்தையில முடிச்சிருவானுங்க. இங்க சும்மா பார்க் பீச் போகணும்னு வச்சுக்கோங்களேன், இப்படி பிடிச்சிப்பான், இப்படியே பிடிச்சிப்போம், உடவே மாட்டேன், விட்டாங்க இன்னொருத்தக்கிட்ட போயிருப்பான், இப்படியே பிடிச்சிப்போம். டார்லிங் இவ்வளவு பண்ணுவாங்க, பார்க்கவே எரிச்சலா இருக்கும். இல்லையா அவன் பிடிச்சி விட்டா ஓடுறா போறான், அவன் இப்படி கொஞ்சம் தள்ளி தான் நான் என்ன சார். இதுதான் சார் ஃபேக்கான லவ். இவங்க சொல்றது எல்லாமே உண்மையா இருக்கவங்கன்னா நாங்கள் எல்லாம் வீட்லயே சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணுவோம் நாங்கள். லவ்னா இதுதான். அவங்க சொல்ற பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 50% பீப்புள் 40% பீப்புள் தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கவங்க வந்து எல்லாம் உண்மையாக ட்ரூவா லவ் பண்றவங்க மட்டும்தான் பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. உண்மையான காதலா உள்ளவங்க எல்லாம் ஃபோன் பேச மாட்டீங்க, பீச் போக மாட்டீங்க. பேசுவோம் சார். சார் அதுதான் சார் லவ்ல இருக்க கிரேசி. ஓகேங்களா? என்ன சார் அழிச்சாட்டியம் பண்ணுவாங்க? நீங்க பாத்துருப்பீங்க நிறைய யங்ஸ்டர்ஸ். என்ன அப்படியே எரிச்சலா இருக்குமே உங்களுக்கு? காமெடியான விஷயங்கள் என்னென்ன இருக்கு சார்? நம்ம ஊர்ல அவ்வளவுதான் சார் பண்ண முடியும். நம்ம ஊர்ல பீச்சை விட்டா வேற என்ன? இது என்ன லண்டனா இல்ல யூஎஸ்ஆ? எங்க வேணா போயிட்டு ஃப்ரீக் அவுட் பண்ணிட்டு இவ்வளவுதான். இதுல பாவம் நம்ம அப்படி இருக்கிறதே பெரிய விஷயம் சார். ஒரு ஏஜுக்கு மேல அதை வந்து மிஸ் பண்ணிட்டு கல்யாணம் அந்த டயத்துல ஜாலியா இருந்திருக்கலாம்ல, நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோம். இப்ப இந்த பொண்ணு சொல்லிச்சு வாட்ச்மேன் மாதிரியும் பாடி கார்டு மாதிரி பின்னாடி வருவான். பெரிய தப்பான வேலை. அப்படிலாம் இப்பெல்லாம் டைம் வேஸ்ட் பண்றதே இல்லை. பசங்களாம் நேரா வருவான், கேட்பான், பொடிச்செறிதே எஸ்னா சொல்லு, என்ன வேணா செய்வேன்னுவான். இல்லையா கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வேலை பார்ப்பான். சும்மா அதெல்லாம் போய் அப்படி வர்றவன் எல்லாம் வந்து பையனே கிடையாது, வேற எவனாவது இருப்பான். காதல்ல ப்ரொபோசல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அந்த ப்ரொபோசல்ஸ்லயே கனவு இருக்கும், இப்படிலாம் பண்ணலாம் அப்படிலாம் பண்ணலாங்கிறப்ப அது நேரா போறப்ப அது நடக்காது. நீங்க உங்க லைஃப்ல இந்த ப்ரொபோசல் பண்ண ஒரு தருணம்? ஆக்சுவலா வந்து என் லைஃப்ல நடந்த ஒரு ப்ரொபோசல் நான் சொல்றேன். எப்படி ப்ரொபோஸ் பண்ணீங்க? செஞ்சு காட்ட முடியுமா எங்களுக்காக? என்ன உனக்கு பிடிக்குமான்னு கேட்டேன். பிடிக்காதுன்னு டப்புன்னு சொல்லிட்டாங்க. கீழே தான் பார்த்துட்டு வந்தாங்க, என்ன நிமிந்து கூட பார்க்கல. எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னாங்க. நான் வந்து ஏன் ஒத்து வராது? எங்கள் வீட்டில் இதெல்லாம் பிடிக்காது, ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்கன்னா எனக்கு கல்யாணம் பண்ணிப்பியா? எடுத்தோடனே கேட்டுட்டேன். முதல்ல எனக்கு பிடிக்கணும்ல அப்படின்னாங்க. சரி உனக்கு பிடிச்சா ஓகேவா, உங்கள் வீட்டில் இருக்கவங்கள நான் பார்த்துக்கிறேன், சம்மந்தம் வாங்குறேன். சரி பார்க்கலாம் அப்படின்னாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமே அப்படின்னாங்க. எடுத்தோடனே அதுதான் சொன்னோம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமே. ஏன்னா வந்து அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம் சொன்னோடனையும் நம்பர் வாங்கினாங்க. நம்பர் கொடுத்தோம். ஒரு 1 மந்த் வந்து எங்கள் கூட ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு நாள் வந்து என்னை பார்க்கும்போது அவங்க என்னை பார்த்தே பேசலை. என்னை பார்த்து இந்த சைடில் பார்த்துட்டு, இப்போ நான் கேட்குறேன், இவ்வளோ நாள் என் கூட பழகினேன், உன்னை இப்பயாச்சும் என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். என்னை பிடிக்கலன்னு சொன்னாங்க. என்னை பார்த்து சொல்லுன்னு சொன்னேன். என்னை பார்த்துட்டு இன்னும் உனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இப்போ சொல்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை தான் நான் பண்ணிப்பேன். உன்னை தவிர இந்த உலகத்தில் எவ்வளையும் நான் பார்க்க மாட்டேன்.
அந்த பொண்ணுக்கு உங்க மேல என்ன பெரிய இம்ப்ரெஷன்? டான்ஸ் ஆலையா அல்லது பேச்சாலையா? டான்ஸ். அவங்களுக்கு என்னோட டான்ஸ் பிடிக்கும். அப்படியே டான்ஸ் ஆயிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு ரோஸ் கொடுங்க. ஒரு புன்னகை பூவே சிறு பூக்களின் தீவே நீ என்னை மட்டும் காதல் பண்ணு என் வாலிப நெஞ்சம் உன் காலடி கெஞ்சம் சிறு காதல் பிச்சை போடு கண்ணு. லைவ் டெமோ காமிச்சார் நிஜமா, அதுக்கு பெரிய பெரிய பாராட்டு. அதெல்லாம் கடைசியா நீங்க போறதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல நடந்த காதல் பத்தி ஏதாவது ஒன்று ரெண்டு? லவ் பண்ணியிருந்தேன் ஒரு 2-3 இயர்ஸ். பட் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அப்படியே ரொம்ப. பட் ஒரு டைம் அவளுக்கு கல்யாணம் ஆகி இதுவாயிடுச்சு, பிரேக் ஆன உடனே தான் எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப நாள் ட்ராவல் ஆச்சு. அது கலையிறதுக்கே எனக்கு மோர் தென் a year எடுத்தது. அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அது அப்போதான் தெரிஞ்சது. ஓ, இதுதான் லவ், இதுதான் இது. நம்ம அந்த நேரத்தில் தெரியல இவ்வளோ நம்மளுக்காக அவ சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கா, நம்ம இதுக்காகலாம் போய் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போதான் அந்த விஷயம் தெரியும். ஸோ அதான் சொன்னேன், பிகினிங்ல இருக்கும்போது எதுவுமே தெரியாது, ஒன்று போன பிறகுதான் அதோட இது தெரியும். ஸோ விடிவிஸ் கணேஷ் சார் இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டாகவும் ஃபிலாசபராகவும் நிறைய கருத்துக்கள் நமக்கு சொன்னதுக்காக ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். இன்னும் ஆழமா போறோம். இப்ப இருக்கிற தற்போதைய வார்த்தைகள், அது டேட்டிங்கா இருக்கலாம் அல்லது அதையும் தாண்டி இன்னும் என்னென்னலாம் பசங்களாம் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து பேச போறோம். பிகன் ஈஸி அண்ட் நேச்சுரல் ஹேர் கலர் வழங்கும் நில் கவனி சொல்ல ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு பிகன் ஈஸி அண்ட் நேச்சுரல் ஹேர் கலர் வழங்கும் நில் கவனி சொல். காதலை பத்தின புரிந்துணர்வு, அதுவும் குறிப்பா இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் எவ்வளவு இருக்குங்கிற காரணத்துக்காக தான் தற்காலத்துல நடக்கின்ற நிகழ்வு. உதாரணத்துக்கு காதல் புனிதமானது அப்படின்னு ஒரு சைடு, இல்ல காதல் வந்து போலியானது சார் அப்படின்னு ஒரு சைடு. ஒரு அபிலாஷைகளையும் ஆசைகளையும் தான் பாக்குறேன். நிகழ்ச்சியை மேலும் மெருகூட்டுவதற்காக நிறைய காதல் பாடல்கள் மட்டுமல்லாம காதல்லே தத்துவம் கலந்து காதலோட ஆழத்துக்கு போய் ஒரு பிரம்மாண்டமான பாட்டு, அது மேபி அவர் பாடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் வேல்முருகன் அவர்களா. வேல்முருகன் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். காதல் ஒரு கண்ணா மூச்சு கலவரம், அது எப்போதுமே போதையான நிலவரம். அப்போ ஆணும் பொண்ணும் ஒத்துமையா இருந்துச்சு, அது காதலில உலகத்தைய மறந்துச்சு. அது வாழ்ந்த போதிலும் இல்லை இறந்த போதிலும் அது பிரிஞ்சதே இல்லை, அது மறைஞ்சதே இல்லை. தின ஜோடி ஜோடியா இங்க செத்து கிடக்குண்டா, அதை தூக்கும் போதெல்லாம் என் நெஞ்சு வலிக்குண்டா. தத்துவ பாடல்கள்ல எந்த ரீதியில வேணா சொல்லலாம். அப்பதான் தமிழ் சினிமாவோட ஃபார்மட்டே. இந்த பாட்டு பாடுறப்போ உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? ஏன்னா உண்மையான நல்ல கருத்துடைய ஒரு பாடல் அது. ஃபோக்கிஷா வேணா இருக்கலாம் பாட்டு கேட்கறதுக்கு, பட் அவ்வளவு பட்டுக்கோட்டை என்னைக்கு சொன்னாரோ அந்த மாதிரி ஒரு பெரிய பாடல் தான் அது. எப்படி இருந்துச்சு உங்க மனநிலை? என்ன நினைச்சீங்க? இப்போ அந்த காதல் இருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து அது புரிஞ்சிக்காம லவ் பண்ணிடுறாங்களா இல்ல புரியாம லவ் பண்ணிடுறாங்களா எப்படின்னு தெரியாது. உடனே புட்டுக்குது, உடனே கட் ஆயிடுது. அதனால இந்த வரி கரெக்டாக தானே இருக்குது, பொருந்துது அப்படின்ட்டு அப்போ நான் பாடும்போதே யோசித்தேன். உண்மையாகவே அதான் முத வரிலே சொல்லியிருப்பாரு. அப்போது ஆணும் பொண்ணும் ஒத்துமையாக இருந்துச்சு, காதலில் உலகத்தையே மறந்துச்சு. இப்போ வந்து அப்படி கிடையாது. அதான் இன்னைக்கு காதலெல்லாம் ரொம்ப மாறிடுச்சு. கண்ணை பார்க்குது, கையை கொக்குது, ரூமு கேட்குது. எல்லாம் முடிஞ்ச பின்னும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு வாழுறவங்க ரொம்ப பேருடா, கெட்டு பாருடா. காதல் தோத்துட்டா யாரும் சாவதே இல்லை, அட ஒன்று தோத்துட்டா 2 இருக்குது உள்ள. இப்பெல்லாம் தேவதாசி எவனும் இல்லை. யதார்த்தத்தையும் தத்ரூபத்தையும் எந்த பாடல் வடிவத்துல வந்தாலும் நம்ம அதை ஏத்துப்போம், அல்லது எந்த சொல் வடிவத்துல வந்தாலும் ஏத்துப்போம் அப்படிங்கறதா இந்த பாட்டுலாம் மெகா ஹிட். இந்த குரல்ல வந்த காரணத்தினால அது இன்னும் பெரிய சாராம்சத்துக்கும் பெரிய மைலேஜ்க்கும் போச்சு அப்படிங்கறதா உண்மை. டேட்டிங் அப்படிங்கிறது காதலோட ஒரு துருப்புச்சீட்டு மாதிரி இப்பெல்லாம் ஆயிடுச்சு. அது இருந்தாதான்டா காதல் அப்படிங்கிற ஒரு சாராம்சம் வந்துருச்சு. யாரெல்லாம் நம்ம அரங்கத்துல டேட்டிங் போயிருக்கா? மனசார ஒத்துக்க முடியுமா? இந்த பக்கம் 1 2 3 4 5 குட். டேட்டிங் போயிருக்கீங்க. டேட்டிங்னா என்ன சாராம்சம்? அது எங்க போயிருக்கீங்க டேட்டிங்க்கு? என்னது அது? என்ன விஷயம் அது டேட்டிங்னா? டேட்டிங்னா ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் சார். ஒரு நாள் ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்க கூட. அதான் ஒரு நாள் ஃபுல்லாவே எங்க போவீங்க, என்ன புரிஞ்சுக்குவீங்க, எப்படி பேசுவீங்க? ஃபர்ஸ்ட் ஹோட்டல் போவோம், போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பீச்சு, ஸோ பார்க்கு அந்த மாதிரி போய் தனியாக உட்காந்து பேசுவோம். என்ன பேசிப்பீங்க, என்ன பரிமாறுதல் இருக்கும்னு கேட்க. ஃபியூச்சரில் நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டா நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்,
ஸோ நம்ம இப்போ வீட்டில் நாங்கள் எதிர்த்து தான் வீட்டில் யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல, அக்செப்ட் பண்ணிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் நல்லா இருக்கோம். ஓகே, நீங்க ஆனா நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? லவ் மேரேஜ் தான் பண்ணிட்டோம். அவர்தான்? ஆமா. சூப்பருங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு முதல்ல. எல்லாரும் ஃபேஸ்புக் வந்து ஃபேஸ்புக்கில் போனால் ஃபேக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் அப்படி கிடையாது. எனக்கு ஃபேஸ்புக் தான் எனக்கு லைஃபே கொடுத்தது. ஸோ நான் ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸோ எங்கள் அம்மா அப்பா பார்த்துருந்தா கூட இந்த மாதிரி ஒரு பையனுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. காதல் புனிதமானதுங்கிறதுல உட்கார்றதுக்கு மிகப்பெரிய அத்தாட்சி நீங்க. வேற யார் இருக்கா? இது மாதிரி தான் நான் கேட்கறேன். நாங்கள் ஒன் டே ஒரு டே அவுட் மாதிரி வச்சிருந்தோம். ரெசார்ட் போயிருந்தேன் நான், மாமல்லன் பாண்டிச்சேரி. அது நாங்கள் காதலர்களோட சிம்பிளா? மாமல்லபுரம் போறேன், மாமல்லபுரம் போறேன். வேற எங்க போறது? நம்ம வேற எங்க போனாலும் இப்படியே உட்காந்துருக்காங்க சொல்றாங்க. ஸோ வேற எங்க நம்ம ஏதாவது பிரைவசி? மாமல்லபுரம் தான் ரிசார்ட்டா? என்ன அது? இல்ல காதல்னாலே கடற்கரை. டேட்டிங் வந்து உணர்வுகளை பகிர்ந்து கொள்றதா இருக்கணும், உணர்ச்சியை பகிர்ந்து கொள்றதுக்கு கூட கிடையாது. அவங்க இப்படி உட்காந்துருக்காங்கன்னா அது ஏன் உட்காரணும்னு நான் சொல்ல வரல. உட்காரும்போது ஒழுங்கா உட்காரணும். சுத்தி ஒரு சமுதாயம்னு ஒன்று இருக்கு. டேட்டிங்ல நீங்க என்ன பண்ணீங்க? மகாபலிபுரம் போய் என்ன பண்ணீங்க? சாமி கும்பிட்டீங்க, வேற என்ன பண்ணீங்க? சாமி எல்லாம் சத்தியமா கும்பிடல. வேற என்ன பண்ணீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா ரோமிங் அவள் தான். வேற யாரெல்லாம் டேட்டிங் போனீங்க? யாரா? ஜூ போயிருந்தோம், வண்டலூர் ஜூ போயிருந்தோம். ஆமா, சூப்பருங்க. வண்டலூர் ஜூ போயிருந்தோம். ஜாலியா குழந்தைங்க மாதிரி பேசிட்டு இருந்தா, நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். நீ ஏன் இப்படி இருக்க, நீ ஏன் ரோட்ல நடக்கும்போது சும்மா ஆடிட்டே நடக்கிற, இந்த மாதிரிலாம் இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்காது, நிறைய விஷயம் என்ன சேஞ்ச் பண்ணாங்க. ஜூல இல்ல, ஆக்சுவலா வந்து அங்கதானங்க நல்லா ஜாலியா பேச முடியும், நின்று ஜாலியா 4 விஷயம் பார்க்க முடியும். நம்ம என்ன பேசுறோங்கிறது விலங்குகளுக்கும் புரியாது. நல்ல விஷயங்க, என்னங்க எப்படி பேசுறீங்க? ரைட். வேற என்ன இடம்? ஜூ போனீங்க. வேற டேட்டிங் மீன் ஒருத்தரோட ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கிட்டு தனிமையில போய் நம்ம லவ்வை கொண்டாடணும். ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி அதை பண்ணணுங்கிறதுக்காக போறோம். அங்க போயிட்டு உனக்கு பிடிச்சது எனக்கும், எனக்கு பிடிச்சது உனக்கும் பகிர்ந்து கொள்றோம். நம்ம வந்து டேட்டிங் தாங்க சார் போறோம். வீக்லிங் மந்த்லிங் ஏதாவது போயிட்டு இருக்கோம். டேட்டிங் தானே போறோம். அது தப்பே கிடையாது சார். நான் ஒரு பொண்ணு நம்மளை நம்பி வரா, சோ அதான் டேட்டிங். நம்பிக்கை தான் டேட்டிங் சார். நல்ல அர்த்தம். இது டேட்டிங்கிறது நம்பிக்கைக்கான ஒரு அஸ்திரம். அந்த பொண்ணு என் கூட வரா, நான் அவளை எப்படி நடத்துறேன், எவ்வளவு கண்ணியப்படுத்துறேன், அவளை எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்றேன், எவ்வளவு ஆசீர்வதிக்கிறேன், அவ குடும்பத்தை எவ்வளவு நேசிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கிறிஸ்பான வார்த்தை தான். அவ எப்படி நம்ம கிட்ட வராலோ அதே மாதிரி கொண்டு போய் வீட்ல பத்திரமா சேர்க்கணும். அதான் குட் ஃபேண்டாஸ்டிக். டேட்டிங்கான புது விளக்கம். இப்ப செய்யறாங்களான்னு தெரியல, பட் நல்ல விளக்கம் இது. நான் ஒரு பொண்ணை 2 இயர்ஸா லவ் பண்ணேன் சார். அந்த பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணேன். பட் அவள் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் படிக்கணும், லைஃப் தான் முக்கியம் அப்படி இப்படின்னு இருந்தேன். சரி ஓகே, நானும் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 2 இயர்ஸ் கழிச்சு நான் கேட்டேன், சரி உன்னோட நான் தனிமையாக பேசணும் அப்படின்னா. சரி ஒரு நாள் வரேன் அப்படின்னா. சரி ஓகே, முதல்ல தாம்பரம் பக்கத்தில் இருக்க பட்ஸ் போஜன் போனோம். காலைல டிஃபன் முடித்தோம். அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக திருப்பூர் ஒரு முருகன் கோயிலுக்கு போனோம் சார். சாமி பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு, இன்றைக்கி நான் லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், எனக்கு காப்பாற்றுங்கன்னு சாமி பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு திருப்பி அங்கே பஸ்ஸு பிடிச்சி மகாபலிபுரம் போனோம். போயிட்டு பேசணும். அங்கே அவள் ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி நீ போயிட்டு வாமான்னு போகிறதுக்குள்ளே நான் சங்கில் அவள் பேரை என் பேரை போட்டு ஒரு ஹார்டின் போட்டு அதை அவளுக்கு ப்ரெசென்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் சிம்பாலிக்கா சங்கம். சரி ரைட்டு. அதுக்கப்புறம் நான் என்னை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். நான் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு நான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னாங்க. டேட்டிங் அப்புறம் அந்த காதல் நிலைச்சுதா? என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். நிலைச்சது சார். 4 வருஷம் இருந்தது சார். 4 வருஷம். அதுக்கப்புறம் அவங்க இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நல்லா மங்களம் வேலை பார்த்தாங்க. மங்களம் காதலை பிரிச்சுட்டாங்க. சந்தோஷமா பிரிச்சுட்டாங்க சார். வேற ஏதாவது இப்போ புது காதல், புது டேட்டிங் ஏதாவது? புது காதல் இல்ல சார், ஆனா எல்லா பொண்ணுங்களோட ஜாலியா பேசுறேன். அவர் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு சார். இதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு லவ் இருந்ததுன்னு சொன்னாரு பாத்தீங்களா சார். இப்ப எத்தனை லவ் இருக்குன்னு கேளுங்க சார். தைரியம் இருந்தா Facebook பாஸ்வேர்டை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க சார். ஆனா ஒண்ணு நீ சொன்னப்ப நான் நம்பலப்பா. ஃப்ரெண்ட்ஸால மங்களம் பாடிட்டாங்க, பிரிஞ்சிட்டோன்னு. இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா அது நடக்கதான் செய்யும். இப்படிதான் இருக்காங்க எல்லாரும், இப்படிதான் சார் இருக்காங்க சார். ஆனா பட் ஸ்டில் நான் உண்மையா சொல்றேன் சார். அந்த பொண்ணு இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்கா. இவரு ஒரு 4-5 ட்ராக் போறதுனால இவரு கண்டுக்கிறது இல்ல. நீ புனிதமானது எப்படிப்பா உட்கார்ற? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. இல்ல சார், அவங்க ஃப்ரெண்டு சொன்னான்னு கேட்டு போயிடுவாங்களா, அதுக்கப்புறம் நான் தான் வேணும்னு வரணும். அது எப்படி சார் நியாயம்? சரி ஓகே. அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவுதானா? இவர் ஒரு பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாரு, ஒத்துக்காத பொண்ணை போய் டார்ச்சர் பண்றது. ஒரு பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா சார். நான் ஏதோ மன்மதன் சிம்பு மாதிரி பேசுறேன். விடாதே தப்பே. கேளுங்க சார். இவர் வந்து என்ன பண்ணாரு, லவ் பண்ணாரு. என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி டெய்லி காலைல ஒரு பொண்ணு பத்தி பேசுறது. இன்னைக்கு இவ்வளவு லவ் பண்ற, நாளைக்கு ஓகே சொல்லு மச்சி, யார் அந்த பொண்ணு, இந்த மாதிரி பேச சொன்னா. என்ன நிஜமா லவ் பண்றியா? ஆமா. இவன் ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி இவன் பேசுறத வச்சு அந்த பொண்ணு ஆக்சுவலா கண்டுபிடிச்சிட்டான் லவ் தான் பண்றான் அப்படின்னு சொல்லி.
என்ன பண்ணிட்டா அந்த பொண்ணு இவங்கிட்ட புரிஞ்சுட்டு அவளுக்கு ஆக்சுவலாக பிடிச்சிருந்தது. ஸோ என்ன பண்ணா அவன் நைட்டு பேசுறது மெசேஜ் பண்றது எல்லாம் இருந்தது. அந்த பொண்ணு ஈஸியா ஒத்துக்கிட்டான்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை வேண்டான்னு சொன்னான் சார். ஹலோ, ஈஸியா ஒத்துக்கிட்டதா இல்ல, நைட்டு 3 மணிக்கு கால் பண்ணியா சொல்லும் ஐ லவ் யூ டான்ட்டு. பின்ன நேர்ல வந்து உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் குத்து சொல்லுமா? சொல்றா, எப்படி சொல்லும்? நீ சனியனை சடை போட்டு பக்கத்திலே கூட்டு வந்திருக்க. இன்னும் அதிகம் பேசாம இருந்தீங்கன்னா பல விஷயம் போயிடும். பேச 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 நிறைய விஷயம் வந்துட்டு இருக்கு அங்க இருந்து. விட்டு ரைட். இப்ப இவங்க டேட்டிங்லாம் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? அந்த மனசுல என்ன தோணுது? போறது, வா வெளியே போலாம், சுத்தலாம், அப்புறம் ரூம் போடுறது, இதுதான் சார் இப்போதைக்கு டேட்டிங். பச்சையா சொல்லணும்னா இதான் உண்மை. இதுதான் சார் உண்மை. அவங்க டேட்டிங்னது வந்து பாத்தீங்கன்னா அவங்க இங்கிலீஷ்ல வந்து கொஞ்சம் நல்லா இதா சொல்லிக்கிறாங்க. தமிழ்ல பச்சையா சொல்லணும்னா ரூம் போடுறது, இதுதான் சார் டேட்டிங். இதுக்கு தான் போறாங்க. யாருமே இதை அப்போஸ் பண்ணவே முடியாது சார். இதுதான் உண்மை சார். இதான் உண்மைன்னு சொல்றாங்களா? அப்ப ஏன் அவங்க போறாங்க கூட? எதுக்கு அவங்க போறாங்க? தெரியுதுல்ல இப்படிதான் பண்ணுவாங்க. அப்படி நீங்க போறீங்க? எங்க அம்மா மேல சத்தியமா என் லைஃப்ல எதுவுமே டேட்டிங் போனது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் பாத்துருக்கேன், டேட்டிங் போயிருக்காங்க, பண்ணிருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கு 2 3 அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, வேற பையனை கல்யாணம் பண்ணிட்டாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க, நீங்க அட்வைஸ் பண்ணலாம்ல? இந்த மாதிரி தான் நடக்கும் நீங்க சொல்லல, நீங்க எதுக்கு சொல்லல? உங்க அம்மா பேச்சே கேட்க மாட்டாங்க, என் பேச்சை கேட்டுருவாங்களா? அம்மா பேச்சை லவ் பண்ணாதான் கேட்க மாட்டாங்க. டேட்டிங்னா 3 வார்த்தையில சொல்லணும்னா பிக்கப், டிராப், எஸ்கேப். பொண்ணை கூட்டு போய் பிரைன் வாஷ் பண்ணி அனுப்புறது தான் டேட்டிங். இன்னொன்னு வச்சுக்கலாம், பையனை முட்டாளாக்கி அனுப்புறதும் அது டேட்டிங் வச்சுக்கலாம். வேல்முருகன் தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இது நீங்க சொன்ன மாதிரி தான். அந்த காலத்துல பயந்தோம், பாக்குறதுக்கே பேசுறதுக்கே, கூட்டு குடும்பமா இருக்கும், வெளியில போறது கஷ்டம், பாக்குறதே கஷ்டம். இன்னைக்கு தனியாவே மகாபலிபுரம் போலாம், அல்லது வெளியில போலாம், ரிசார்ட்டுக்கு போலாம். இந்த டேட்டிங் கலாச்சாரம் எப்படி பாக்குறீங்க வேல்முருகன்? இப்போ காதல்ங்கிறது டேட்டிங்காக காதல் கிடையாது. டேட்டிங்கிறது வந்து அங்கே தான் போய் புரிஞ்சுக்கணும், அங்கே தான் மனசை தெரிஞ்சுக்கணுன்றது கிடையாது. சில காதல்லாம் வந்து எப்படின்னாக்கா ஓடாத படத்துக்கு போய் உட்காந்து படம் பார்த்து வர்றது. அது என்னன்னா யாரும் இருக்க மாட்டாங்களா அந்த தேட்டரில், இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. காரணம் என்னன்னாங்க அது வேற டேட்டிங். அதே மாதிரி பீச்சில் வேவாத வெயில்ல துப்பட்டா மூடிக்கிட்டு அந்த டேட்டிங்கிறது அது நல்லா இருக்காது. நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு வேற சார், அதுக்குன்னு வேற டேட்டிங், அதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க, அதுக்குன்னு ஆம்பளைங்க இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, அது வேற. லவ் பண்றவங்களுக்கு அது ஏன் நமக்குங்கிறேன். நம்ம லவ் பண்றது எதுக்கு? கல்யாணம் பண்றதுக்கு. கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளை பெற்று அந்த குடும்பத்தை நல்லபடியாக நம்மள சமுதாயம் பெருமையா நினைக்கிறதுக்கு தான் அந்த காதலே. அந்த காதலை கொண்டு போய் ஏன் பீச்சில் கொண்டு போய் விடுறீங்க, தேட்டரில் கொண்டு போய் விடுறீங்க, இதில் கொண்டு போய் விடுறீங்க, ஏன்னா மகாபலிபுரத்தில் கொண்டு போய் விடுறீங்க? எந்தெந்த செய்கைகள் அல்லது எந்தெந்த காட்சிகள் பொது இடங்களோ ஏதோ அவங்க பண்றதை பார்த்தா அபத்தமாவும் போலியாவும் தோணுது? வண்டலூர் ஜூ போகும்போது பாத்தீங்கன்னா அங்கங்க அப்படியே சந்தா இருக்கு, ரொம்ப கால் வலிக்குது, வாக்கோ கொஞ்ச நேரம் உட்காரலான்னு சொல்லி உட்காறேன். எதிரியே ஒருத்தவங்க உட்காந்து பண்ற அட்டூழியம் தாங்க முடியல. நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உட்காந்து எதிர்க்க உட்காந்து பார்த்துட்டே அவங்களை கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக எதிர்க்க உட்காந்து இப்படியே பார்ப்பேன். அதாவது நம்ம நினைச்சு ஏஞ்சி போகணும்னு நினைப்பாங்க, அவங்களே கேவலமா நினைச்சு ஏஞ்சி போகணும் இப்படியே பார்ப்பேன். பீச்ல போனா கூட அவங்க முன்னாடி நின்று போட்டோ எடுப்பேன் நான். சீரியஸா ஏஞ்சி போயிடுவாங்க. ஏன்பா எப்படிப்பா ஃப்ரெண்டா இருக்கு அந்த பொண்ணோட? ஐயோ ஐயோ, அவர் என்ன சொன்னார்னா இந்த பொண்ணு கில்ட்டிக்காக பாக்குதா கிளுகளுக்காக பாக்குதா அப்படின்னு தெரியல சார் அப்படிங்கிறாரு. சார் கில்ட்டி சார் கில்ட்டி. அது வந்து அவன் பாப்பா அவர் பாப்பாரு போல. வேற என்னன்னு இருக்கு? வேற என்னன்னு? நானும் இவ்வளவு தான் அந்த பீச்சுக்கு போயிருந்தோம். சரி ஆஃப்டர்நூன் டைம்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்பதான் இங்க ஒரு அந்த ஃபுல்லா அந்த பீச்சே வெறிச்சோடி கிடக்குது. 3 பேரு அவங்க ஷால் போத்திட்டு ஏதோ பண்றாங்க. இவர் 3 பேரா? 3 பேர் வேற எங்கயோ. நல்லா சொல்லுங்கம்மா. ரைட், 3 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒருத்தங்க பக்கத்துலயும் போயிட்டு போட்டோ எடுத்து அத கிராப் பண்ணிட்டு Facebookல போட்டாங்களா? ஆமா, இவதான் போட்டான். ஏமா இயற்கை காட்சிகள் எடுக்கலாம், இதை ஏமா எடுத்த நீனு? கடற்கரையில காதலரை என்ன முடியுமான்னு போட்டு கேப்ஷன் கொடுத்து போட்டேன் சார். உன் பேர் என்னம்மா? சந்தியா சார். சந்தியாவா? சிந்தியான்னு வச்சிருக்கலாம். சூப்பரா பண்றீங்க நீங்க. குட். வேற என்னென்ன இருக்கு? பொது இடங்கள்ல உங்களுக்கு பார்க்க அருவருப்பா இருக்கு, போலியா இருக்கு, உங்க பண்றது நியாயமே இல்ல சார் சொல்றது? வண்டலூர் ஜூல தான் பேசணும், பீச்சுக்கு போய் தான் பேசணும், பார்க்ல போய் தான் பேசணும், தியேட்டர் போய் தான் பேசணும். ஏன் உங்க வீட்டுல கூட்டு பேச? என் கேர்ள் ஃப்ரெண்ட் நான் வீட்டுக்கே கூட்டு வந்திருக்கேன், நான் வீட்லயே உட்கார வச்சு பேசியிருக்கேன். அவங்க பாக்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி அதுக்குன்னே தனியா ஆம்பளைங்க அதுக்குன்னு தனியா பொம்பளைங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் அவங்க பாத்துருப்பாங்க, அந்த மாதிரி ஆளுங்க தான் போட்டோ எடுத்து அதனாலதான் போலியில உட்காந்துருக்காங்க. ஒன்னு ரூம் போட்டா ரூம் போறேன்னு சொல்றீங்க, ஒன்னு பைக்ல போனா பைக்ல போறேன்னு சொன்னீங்க, ஒன்னு பார்க்ல உட்காந்து. அதெல்லாம் பண்ணாதான் லவ்வா தான் கேக்குறோம். அதெல்லாம் பண்ணாதான் லவ்வா? அதெல்லாம் பண்ணாதான் லவ்வா? வேற என்னமா லவ் எப்படிமா பண்றது? சார் லவ் வந்து எங்க வெளியே போய் தான் லவ் பண்ணல சார், போன்ல பேசுங்க. இப்போ வந்து அதாவது பக்கத்திலே இருந்தா தான் லவ் இல்ல அப்படின்னு சொல்றேன். டெய்லி முத்தம் கொடுத்தும் கட்டி குச்சிட்டா தான் லவ் இல்லன்னு வந்து போன்லயே வாழ வேண்டியதான். நீங்க அங்கே இருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ அங்கே இரு, நான் இங்கே இருக்கேன், அப்படிதான் நீங்க இருக்கு சொல்றது. மைண்ட் ப்ளோயிங் பெர்ஃபார்மன்ஸ். சொல்லுங்க மேல சொல்லுங்க. இங்க பாருங்க, விடாம பேசிட்டே இருந்தா கலாய்க்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது.
அதான் நல்லா கலாய்ங்க ஓகேவா, நானும் சிரிக்கிறேன். நல்லா கலாய்ச்சிங்கன்னா நானும் சிரிக்கிறேன். மொக்கையா கலாய்ச்சிட்டு ஓவரா பண்ணாதீங்க. இந்த கான்வர்சேஷன் எப்படி பாக்குறீங்க வேல்முருகன்? ரெண்டு பேரும் யங்ஸ்டர்ஸ் தான். நான் பழ மாதிரி பேசக்கூடாதுன்னு யோசிக்கிறேன் சார். இல்ல பழமா பேச வேண்டாம், அப்பட்டமான உண்மை தெரியட்டும் தான் இவ்வளவு பெரிய மேடையே, வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு என்னன்னா சார், உடனே போய் சேர்ந்து உடனே கட்டி பிடிச்சி உடனே முத்தம் கொடுத்து எல்லாம் செய்யறதுக்கு காதல் கிடையாது. அதுக்கு காதல்ங்கிறது வந்து நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை அனுபவிச்சு நம்ம ஒரு முன்னோடியா இருக்கணும், சமுதாயத்துக்கு நம்ம எடுத்துக்காட்டா இருக்கணும். அதுக்கு பேர் தான் காதல். உண்மையான காதல் வந்து நம்மளுடைய உணர்வு ரீதியா மனசு ரீதியா அத என்ன சொல்றது, பொண்ணு மனசுல நம்ம முழுசா கடைசி வரைக்கும் போய் உட்காந்துக்கிறது, நம்ம மனசுல அவங்க நம்ம முழுசா அம்மா மனசுல உட்காந்துக்கிறது, இதுதான் உண்மையான காதல். இந்த அரங்கத்துக்கு வந்து தன்னோட கருத்துக்களையும் காதலையும் ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்ட வேல்முருகன் சாருக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களையும் நன்றி. அதே மாதிரி இன்னொரு விஷயம், பெண்களை அழகா புரிஞ்சுக்கிட்ட எனக்கு வர்ற பாட்டெல்லாம் பெண்களை தப்பா பாடுற பாட்டு தான். அதுவும் நான் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் வந்து நானா கேட்டு போய் கடைசி எங்களுக்காக ஒரு 2 வரி ஒரு பாட்டு 2 வரி. பஸ் ஸ்டாப்ல போய் நிக்க வேணாம், செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ண வேணாம், எப்ப நீ வருவேன்னு காக்க வேணாம், இனி ஜாலியே ஆக வேணாம், ஏன்னா காதல் புட்டுக்குச்சி, ஏன் காதல் புட்டுக்குச்சி, வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதலு, அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு, கடலை போல காதல் ஒரு சால்ட்டு வாட்டரு, அது கொஞ்சம் கரிக்கும் போதே நீ தூக்கி போட்டுடு, மம்மி சொன்ன பொண்ணை கட்டுன டார்ச்சர் இல்லடா, நீயும் படிக்கும் பொண்ணை கட்டின டவுசர் உருண்டா, கண்ணை கலங்க வைக்கும் ஃபிகர் வேணாண்டா, நம்ம நீல்கவனி சொல் நிகழ்ச்சியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கடா. ஈஸியா நேச்சுரல் ஹேர் கலர் வழங்கும் நில் கவனி சொல்லு. ஒரு சின்ன இடைவெளி. வெல்கம் பேக் டு பிகன் ஈஸி அண்ட் நேச்சுரல் ஹேர் கலர் வழங்கும் நில் கவனி சொல். காதல் புனிதமானது அப்படின்னும் இல்ல சார் காதல் போலியானது அப்படின்னும் காரசாரமான விவாதம். சோ காதல் வந்து ப்ரொபோசலோட நின்னு போறது இல்ல, அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்கும். அந்த காதல் நிராகரிக்கப்படும் போது ஆணோ பெண்ணோ அந்த காதலை நிராகரிக்கிறப்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் போவோம். நம்ம எதையாவது செஞ்சு இந்த பொண்ணை அடைஞ்சிடணும் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தால அந்த பையனை வந்து நமக்கு வசமாக்கிக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒண்ணு போவோம். அப்படி நீங்க போன விஷயங்கள்லாம் என்ன? உயிர் கொடுக்க ஒருத்தர் ட்ரை பண்ண. என்னங்க ரத்தம் கொடுக்குற மாதிரி பேசுறீங்க? அது லவ்னால என்ன இன்சிடென்ட்ஸ் தான் எனக்கு வேணும், என்ன நடந்துச்சு? கையை எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட். அந்த பொண்ணு எங்க பாத்தீங்க முதல்ல? ஸ்கூல்ல பாத்தீங்க. ஸ்கூல்ல இருந்தே லவ்? ஒன் சைடு லவ் தான். ஒன் சைடு லவ் தான். அந்த பொண்ணு சுத்தமா அறவே பிடிக்கல உங்களுக்கு? ஓகே. ஸோ நானும் ட்ரை பண்ணிட்டே தான் இருந்தேன். அவளுக்கு ரொம்ப டீசெண்டா அப்படி ட்ரை பண்ணியிருக்கா போல. அவளோட டேஸ்ட் எனக்கு தெரியல. அப்போ நான் 5 years கம்ப்ளீட் பண்ண உடனே தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இவளோட டேஸ்ட் நமக்கு செட் ஆகல அப்படின்ட்டு. அந்த பொண்ணு டீசென்ட்டான ஒரு ஆளை லவ் பண்ணுது, டீசென்ட்டான ப்ரொபோசல் வரும்னு ஆசைப்பட்டுச்சு. நீங்க என்ன பண்ணீங்க? அப்படின்னு இன்டீசென்ட்டா என்ன பண்ணீங்க? அவ கிளாஸ் உள்ள போயிட்டு நான் பேசுவேன். கிளாஸ் ரூம்லயே பேசுவீங்க? ஸோ கொஞ்சம் வல்கரா பேசுவேன். அதான் வல்கரானா ரொம்ப இல்லை எனக்கு, ஏன்னா அது மாதிரி பொண்ணுகிட்ட பேசி பழக்கம் இல்லை. ஸோ அவள் தான் ஃபர்ஸ்ட் பேசினது. ஸோ அதனால பேசும்போது கொஞ்சம் பயமா இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நான் பேசி அவளுக்கு புரியல, எவ்வளோ நிறைய சொல்லி பார்த்தேன் புரியல. சரி ஓகே நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு நான் என்னால் தாங்க முடியல. ஸோ அதனால சூசைட் ட்ரை பண்ணேன் ஒரு தடவை. சூசைட் ட்ரை பண்ணீங்க? என்ன பண்ணீங்க நண்பா? அதான் கையை அறுத்துக்கிட்டேன். கை பிளேட வச்சா? கை காமிங்க. அப்புறம் மிட் நைட்டில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி தெரிஞ்சிடுச்சு, மோஸ்ட்லி வந்து தனியாக போயிட்டு இருக்கானே அப்படி சொல்லிட்டு. அந்த பொண்ணுக்கு தெரியுமா? அது தெரியும். என்ன சொன்னுச்சு அது? அவள் அப்பயும் ஃபீல் பண்ணல. 2 years லவ் போயிட்டு இருந்தது. ஒரு சுச்சுவேஷனில் என்னாச்சுன்னா என்ன வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு திடீர்னு என்ன காரணமே தெரியாது. கேட்டேன், எவ்வளோ கேட்டேன், ரீசன் சொல்லு, நான் வேணான்னு சொல்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டேன். கடைசி வரைக்கும் சொல்ல. ஒரு 1.5 வருஷமா அவளுக்காக நான் வெயிட் பண்ணேன். அவளை போய் பார்ப்பேன், தூரமாக நின்று பார்ப்பேன், கிட்ட போவேன். ஏன்னா அவளை என்ன திட்டினா, நீ என்ன சைக்கோவா, நீ என்ன பைத்தியமா, உனக்கு ஒரு தடவை சொன்ன அறிவு இல்லையா, போலீஸில் பிடிச்சி கொடுத்தேன், இவ்வளோ விஷயம் சொன்னாங்க. அப்போ கூட நான் விடல. ஒரு 1.5 year அவங்க பின்னாடியே சுற்றினேன். அப்புறம் ஒரு 6 மாதம் வந்து அவங்க பின்னாடி போகல, தூரமாக நின்று பார்க்குறதோட சரி. ஃபிசியோதெரபி கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க காலேஜ் முடிகிற நேரத்தில் வந்து நான் போய் திருப்பி கேட்டேன், உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எங்கள் வீட்டில் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க, நீ திரும்பி வருவேன்னு, நீ வருவியா மாட்டியா? எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது அவள் வந்து என்னை விட்டு போயிட்டா, என்ன வேணான்னு சொல்லிட்டா யாருக்கும் தெரியாது. நான் தெரிஞ்சா அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லிக்கல. அப்போ கேட்கும்போது அவள் சொன்னா, ஒரு 3 நாள் கழிச்சு எனக்கு மெசேஜில் ரிப்ளை பண்ணுறா, நான் திரும்பி வருவேன்,
உன் லைஃப்பில். காலேஜ் என்னால் படிக்க முடியல உன் கூட இருக்கிறதுனால. உன் மேலே தான் எனக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்துட்டுருக்கு. என்னால் படிப்பில் என்னால் பண்ண முடியல. அதனால் எங்கள் வீட்டு பிரச்சனையை வந்து நான் கொஞ்சம் சமாளிக்கிறதுக்காக நான் வந்து உன்னை அவாய்ட் பண்ணேன் அப்படின்னாங்க. சரி இவ்வளோ பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டதுக்கு, நான் காலேஜ் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக உங்க கூட வந்து சேர்ந்துருவேன், உங்கள் வீட்டில் வந்து பேசுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அது முடியறதுக்கு முன்னாடியே ஒரு 3 மாதம் இந்த மாதிரி எப்பயாச்சும் ஒரு மெசேஜ் என்ன பண்ணுறேன் நான் கேட்பேன். ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு மெசேஜ் வரும். அந்த மெசேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். பார்க்கணுன்னு கேட்பேன். இப்போல்லாம் முடியாதுன்னுவாங்க. நான் இது மாதிரி சுற்றுவேன் பின்னாடியே. ரொம்ப ஃபீலான லவ். ஒரு நாள் என்னாச்சுன்னா போக போக அவள் என்கிட்ட பேசும்போது சில தயக்கம் வந்தது பேசுறதுல. ஏன் இத்தனை வருஷமாக நம்ம லவ் பண்ணோம், உன்னை தான் நினச்சிட்டு இருக்கேன், என்கிட்ட என்ன பேசுறது தயம் இல்லை, திரும்பி புதுசாக லவ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல சொன்னான். அதுக்கப்புறமா ஒரு 1.5 வருஷம் கழிச்சு என் லைஃப்பில் வந்தா. அப்போ இருந்த லவ்வை விட இப்போது அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காச்சு. லவ்வில் வந்து லிமிட் எதுவுமே இருக்காதுங்க. லவ் பண்ணும்போது அது ஆரம்பித்தா எல்லாமே நடக்க தான் செய்யும். அதில் வந்து இன்னும் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இன்னமும் அந்த பொண்ணை லவ் பண்ணுறீங்களா? ஆமாம், பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுதான் இவ்வளோ பெரிய குத்தி வச்சிருக்கேன் கையில். அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணுறாங்களா? இல்லை, நான் வேணான்ட்டா. இல்லை, எனக்கு எனக்கு வருத்தமாக இருக்குன்னா, இப்படி பச்சை குத்தி வாழ்நாள் முழுக்க அது அழியாது இல்லை? ஆமாம், லைஃப் டைம். இன்னொரு பொண்ணு அதை வந்து பாக்குறப்போ உங்க லைஃப்ல இன்னொரு பொண்ணு கிட்ட போறேன், அப்படியே இந்த லைஃப் அப்படியே முடிச்சுக்கலாம் இருக்கீங்களா? வேற ஏதாவது பொண்ணுலாம் வராது, வந்தாலும் நான் ஏத்துக்கிற மாதிரி இருக்குமான்னு தெரியல. ஏன்னா ஃபேக்ட் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்க போனால் லைஃப்பில் வந்து இன்னும் ஸ்டேஜ் போக போக வீட்டில் ப்ரெஷர் அதிகமாகும். பட் முடிஞ்ச வரைக்கும் என் லவ்வை வந்து நான் காப்பாற்றுவேன். என் லவ்வுக்காக நான் இருப்பேன். அந்த பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுங்க? ஆவாதுங்க. என் லவ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவள் வருவா. எனக்கு திரும்பி இன்னொரு நாள் 1.5 வருஷம் கழிச்சு வந்தவ திருப்பி ஒரு 2 வருஷம் கழிச்சு வரமாட்டாலாம் என்ன? அவளே தான் நினச்சிட்டு இருக்கேன். நான் டான்ஸ் ஆடும் போதெல்லாம் கூட அவளை நினச்சி தான் பண்ணுவேன். ரொம்ப உணர்வு பூர்வமான களம் இது. இவ்வளோ நேரம் நம்ம எப்படி பேசியிருப்போம்னு தெரியாது, ஏதேதோ சிந்தனைகள் இருக்கும். நீங்களும் அவங்களெல்லாம் ஓட்டிருப்பீங்க, கலாச்சிருப்பீங்க. பட் உங்களோட ஆதரவோட சேர்த்து ஒரு விஷயம் நான் பண்ணணும்னு பார்க்குறேன். ப்ளீஸ் அந்த பொண்ணு 2 வார்த்தை பேசுங்க நேராகவே, கேமரா பார்த்து. நான் உட்காந்துருக்காங்க, அவங்க பேசுங்க. ஷாலினிமா, உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. நான் அதை தப்பு பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா உன் மேலே வச்சுருக்க அந்த லவ்னால நீ எங்கே என்னை விட்டு போயிருவியான்னு உன்கிட்ட 2-3 வார்த்தை கோமா பேசியிருக்கலாம். எனக்கு நீ வேணும். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. உனக்காக என் கெரியரே மாற்றினேன். நான் மாற்ற மாட்டேனா? எனக்கு வேணும். உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன்டி. என்னை விட்டு போகாதடி ப்ளீஸ். I love you. I love you so much. Thank you. முடிஞ்சிச்சு. டாடா. ஷாலினி நீங்க பாக்குறீங்களோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்களோ, அது எனக்கு தெரியல சரியா இப்ப. பட் இதோட இந்த நியூஸ் உங்களுக்கு ஃபேஸ்புக் மூலமாவோ ஜீ தமிழ் மூலமாவோ வரலாம். ஒரு பையன் நிச்சயமா அவர் சொன்ன மாதிரி நிறைய தப்பு பண்ணிருக்கலாம். உங்க லைஃப் ஹிஸ்டரி பத்தி எனக்கு தெரியாது. ஆஸ் அ ஒரு ஃப்ரெண்டா ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் பழகின ஒரு காரணத்தினால சொல்றேன். ஒரு பையன் ரொம்ப உடஞ்சானா, ரொம்ப அழுதானா, அதுக்கு பின்னாடி பயங்கரமான சூட்சமும் இருக்குடா. ஒரு பையன் அழுதானா அதுக்கு பின்னாடி சும்மா பொய் சொல்லுவாங்கடா அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது எனக்கு தெரியல. அவன் உடம்புலே பச்சை குத்தி நாடி நரம்பெல்லாம் அவங்கள தான் முறுக்கேற்றி வச்சிருக்காப்ல. நீங்க சொன்னா எந்த விஷயத்துக்கு வேணா மாறிக்கலான் இருக்காப்ல. அழுகையை மறைச்சு பார்த்தாப்ல கண்ணாடி போட்டு. ஆனா மனசை மறைக்கல, அப்பட்டமா கொட்டினாப்ல. ஷாலினி ப்ளீஸ் கன்சிடர் பண்ணுங்க. குட் நண்பா, வெல் டன். ஒரு ஆண் அழுகிறது வந்து கோழைத்தனம் கிடையாது, அவனுடைய அன்பினுடைய வெளிப்பாடு. அது நிச்சயமா லவ் ஜெயிக்கணும்னு நாங்க எல்லாம் வேண்டிக்கிறோம். எனக்கு வேற எக்ஸ்ட்ரீம் லெவல். வேற எக்ஸ்ட்ரீம் லெவல் பிரேக்கப் உங்க லைஃப்ல நடந்தது. ஃப்ரெண்டுலாம் வேணாம், உங்க லைஃப்ல நடந்த விஷயங்கள் தான் இருக்கா? நான் லவ் பண்ண பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் அவ்வளோ 6 மாசம் 7 மாசம் கிட்டத்தட்ட வாட்ச் பண்ணி அவளோட கேரக்டரோட ஸ்பீச்சு லைக் பண்ணி தான் நான் அவளை லவ் பண்ணேன். ஆனால் அவள் என்னை எப்படி லவ் பண்ண அப்படின்றது அவளை என்ன லவ் பண்ணா. நல்லா லவ் பண்ணி பேசிட்டே இருந்தோம். டியூஷன் டைம், அவள் டியூஷன் போயிட்டு வரும்போது நான் என்ன பண்ணேன், இல்லை எனக்கு ஒர்க் இருக்கு, நான் இப்போ வர முடியாதுண்ணே. இல்லை இப்போ நீ வெளியே கூட்டின்னு போய் ஆகணும்னா, நான் டியூஷன் கட்டச்சிருக்கேன், நான் வெளியே கூட்டின்னு போயிடலாம். நான் வேலைக்கு போனால் தான் எங்கள் வீட்டில் சம்பளம் கொடுக்க முடியும், எங்கள் வீட்டில் சாப்பாடு செய்ய முடியும். ஆனால் அந்த பொண்ணு வீட்டில் வந்து அப்படி கிடையாது. அவங்க அப்பா கண்டக்டர். அந்த பிரச்சனையில் வந்து அவங்க அப்பா வந்து பஸ்ஸில் விசில் வச்சாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து அந்த பிரச்சனையெல்லாம் என் லவ்வுக்கே விசில் வச்சா. மேக்ஸிமம் பேசுறவங்க எல்லாம் பெண்கள் தான்
இந்த பிரேக்கப்புக்கு காரணம். உதாரணத்துக்கு அவர் துரத்து லவ் பண்ணி அந்த பொண்ணு வேணான்னு சொன்னதாகவும், இங்கேயும் ஒரு பொண்ணோட மேட்ரு தான், அங்க ஷாலினியோட மேட்ரு. ஆண்கள் வந்து இந்த லவ் பிரேக்கப்கோ அல்லது பெண் ஒரு எக்ஸ்ட்ரீம் போற லெவல்கோ ஒன்றும் கிடையாதா? பிகன் ஈஸி அண்ட் நேச்சுரல் ஹேர் கலர் வழங்கும் நில் கவனி சொல்ல ஒரு சின்ன வெல்கம் பேக் டு பிகன் ஈஸி அண்ட் நேச்சுரல் ஹேர் கலர் வழங்கும் நில் கவனி சொல். மேக்சிமம் பேசுறவங்க எல்லாம் பெண்கள் தான் இந்த பிரேக்கப்புக்கு காரணம். உதாரணத்துக்கு அவர் துரத்து லவ் பண்ணி அந்த பொண்ணு வேணான்னு சொன்னதாகவும், இங்கேயும் ஒரு பொண்ணோட மேட்ரு தான், அங்க ஷாலினியோட மேட்ரு. ஆண்கள் வந்து இந்த லவ் பிரேக்கப்கோ அல்லது பெண் ஒரு எக்ஸ்ட்ரீம் போற லெவல்கோ ஒன்றும் கிடையாதா? சொல்லுங்க. லவ் பிரேக்கப் அதுக்கு ஆண்கள் தான் முழு முதற் காரணம். ஏன் என்ன? நான் வந்து லவ் பண்ணேன். லவ் பண்ணீங்க அப்போ இப்போதாங்க ஒத்துக்கிறீங்க. அவன் ஃபேஸ்புக்ல தான் ஃப்ரெண்ட் ஆனோம், 2 பேர் ஃப்ரெண்ட் ஆனோம். அவன் வந்து என் ஃப்ரெண்ட் மூலியமா லவ் சொன்னான். ரொம்ப அதை நான் நம்பிட்டேன், அவன் உண்மைதான் சொன்னான் சொல்லிட்டு ரொம்ப சின்சியரா அவன் லவ் பண்ணேன். பட் ஆனா அவனோட லவ் வந்து சின்சியரே கிடையாதவன் ஏமாத்திட்டான். நான் இன்னும் கூட நான் ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன், ஆனா அவன் ஏமாத்திட்டான். கிளாஸ்மேட் தான் அவன் லவ் பண்றான்னு எனக்கு என்னோட ஃப்ரெண்டு சொல்லி தான் தெரியும். நான் இவங்க 2 பேர் கேம் ஆடுறாங்க எனக்கு தெரியாது. அது நிஜமா அவன் ட்ரூவா தான் நம்ம லவ் பண்றான். அவன் என்ன சொன்னாலும் நம்பிடுவேன். அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னான். பட் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகல. நான் ஹாஸ்பிட்டல் வரையும் போய் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு போனேன். பட் ஆனா அவன் இல்லவே இல்லை. நான் அப்ப கூட சரி இவன் போய் சொல்லிப்பான் அப்படி எனக்கு தோணவே இல்லை. பட் ஆனா எல்லாத்துலயுமே அவன் ஏமாத்திருக்கான். பட் என்னோட லவ் எப்பவுமே ட்ரூ. இன்னும் கூட என்னோட லவ் ரொம்ப ட்ரூ. இந்த காதல் வந்து எனக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுத்ததுனாலும் இந்த கண்ணீருக்குலாம் பதிலே இல்லையாங்க. இது மாதிரி எத்தனையோ பெண்கள் இந்த ஃபேஸ்புக் இப்ப இருக்கிற நவீன இணையதளம் மூலமா டெக்னாலஜி மூலமா இன்னும் எவ்வளவோ வீட்டுல இப்ப பாத்துட்டு இருக்க பெற்றோர்களோட சேர்த்து அழற காட்சியை என்னால பார்க்க முடியுது கண் கூட. என்ன சொல்றீங்க இதை பத்தி? போலியானதானே? அப்படி இல்லை சார், அவங்க சூஸ் பண்ண ஆள் தான் தப்புன்னு சொல்றேன். நானும் ஃபேஸ்புக்கில் தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா, இவன் நல்லவனா கெட்டவனா நம்மளை பார்த்து பண்ண முதல்ல அவன் என்ன எதிர்பார்க்குறா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அவங்க சூஸ் பண்ண ஆள் தப்பு. எல்லாருமே நல்லா தான் பேசுனீங்க, ஜாலியாகவும் பேசுனீங்க, நிறைய சிரிச்சோம், நிறைய அழுதோம், உணர்ச்சி பூர்வமான நிறைய காட்சிகள் நடந்துச்சு. பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுது இந்த நில் கவனி சொல் மேடை. எல்லாருக்கும் தான் கொடுக்கணும், ஆனால் எல்லாரும் ஆமோதிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பரிசை. இந்த பக்கம் ரொம்ப துடிப்பாகவும் யதார்த்தமாகவும் இவங்கள்ட்ட அணை போடவே முடியல என்னால பேச்சால அந்த அளவுக்கு பேசின சந்தியாக்கு அந்த பரிசு. இந்த பக்கம் நண்பனை தான் நான் கூப்பிடுறேன். பிரேக்கப் ஆகி திருப்பி இன்னொரு தடவை இந்த ஜீ தமிழ் மூலமா நில்கவனி சொல் மேடையில திருப்பி ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க அந்த பரிசை கொடுத்தா சந்தோஷமா இருக்குங்கிறது மேடையோட நினைப்பு. சரி, எனக்கு எதெல்லாம் எந்தெந்த தேவைக்கும் தெரியும், பெற்றோர்களுக்கு தெரியாதா? ஏன் இந்த காதல் கசமுசான்னு பெற்றவங்க ஃபீல் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே வயசோட தேவைதான் நான் ஆரம்பிச்சேன் முதல்ல. இங்க ஃபேஸ்புக்கால ஒரு மலர்ந்த முதிர்ந்த அழகான காதலும் இருக்கு, விழுந்த அடிபட்ட நொறுங்கி போன ஒரு காதலும் இருக்கு. டிஃபைன் பண்ண முடியாதுங்க காதல் அப்படிங்கிறத. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அது ஒரு நான் சொன்னேன் பிரபஞ்சமானதுன்னு. மிகப்பெரிய கொடுங்கோலன் ஹிட்லர், மிகப்பெரிய கொடுங்கோலன். அந்த நாட்டுக்கு அவன் ஹீரோ, ஆனா கொடுங்கோலன் தான். ஈவா ப்ரௌன் 18-20 வயசு தான் அந்த பொண்ணுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஜாஸ்தி. விழுந்து விழுந்து காதலிக்கிறா. சரி, காதலிச்சா ஃபேண்டசி பதவி விட்டுலாம்ல, விடலே. கடைசி வரைக்கும் கூட இருந்து அவனோட இறந்து போறா. 2 பேர் சாம்பலும் கருக்கப்படுது. இது ஒரு காதல். அது புனிதமா போலியா அப்படிங்கறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. மார்க்ஸ் அண்ட் ஜென்னி, உலக அறிஞன், அறிவோட களஞ்சியம் அவன். ஜென்னி விழுந்து விழுந்து காதலிக்கிறா. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். வரலாற்றை படிக்கிறப்ப நீங்க உணர்வு பூர்வமா உணர வேண்டிய ஒரு விஷயம். ஜென்னி விழுந்து விழுந்து காதலிக்கிறா, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சாப்பாடு வழி இல்ல. அவன் உலக அறிஞன், தேசிய அறிஞன் அவன். ஆனா வறுமை வீட்டுல. குழந்தைக்கு பால் பீச்சினானா ரத்தம் தான் வருது, பால் வரல. அங்க அவ்வளவு வறுமையிலையும் தன்னோட ஷூஸை கொண்டே வித்துட்டு மார்க்ஸுக்கு சுருட்டு வாங்கிட்டு வரா. காதலோட அங்கீகாரமா மார்க்ஸ் சந்தோஷமா 5 நிமிஷமாவது இருக்கணும்னு பேட்டி எடுக்கிறாங்க. என்ன நீ கிறுக்காமா, இப்படி ஒரு வறுமையில அவனுக்கு போய் இதை செய்யறியே, அடுத்த ஜென்மத்துல நீ என்னவா இருக்கணும்னு ஆசைங்கிறப்ப அடுத்த ஜென்மத்திலேயே நான்
மார்க்ஸோட தான் வாழணும் நானு, மறுபடியும் இந்த வறுமை வரணும், ஏன்னா வறுமை வந்த காரணத்தினாலதான் எனக்கு காதலோட வலியும் தாத்ரூபமும் தெரிஞ்சிச்சு அப்படிங்கறது தான் ஜென்னியோட வாசகமா இருந்துச்சு. சும்மா எடுத்தோடனே கை கோர்த்துக்கிட்டு அவங்க சொல்ற மாதிரி முத்தம் கொடுத்துக்கிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கிறது இல்ல. கடைவாயில எச்சி ஒழுகிறப்ப போய் தொடச்சு விடுறா பொண்டாட்டி, அது காதல். அவன் விழுந்து போயிடுறான், நொடிச்சு போயிருது தொழில் அப்படிங்கிறப்ப அந்த பொண்டாட்டி தாங்குற, ஒண்ணு இல்லங்க விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு தாங்குறாள்ல, அது காதல். அந்த புனிதமான காதலை நோக்கி மக்களாகிய நாம் நகர்வோம், போலியான காதலை சற்று அகற்றுவோம். நம்ம எடுத்துக்கிறது தான் காதல் என்றுமே புனிதமானதுதான், நபர்கள் தான் போலியா நடிச்சுக்கிட்டு இருக்கோம் சில நேரத்துல. மீண்டும் அடுத்த வாரம் பிகன் ஈஸி நேச்சுரல் ஹேர் கலர் வழங்கும் நில் கவனி சொல் மேடையில சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறுவது சஹா.